நல்ல வடிவ அடிபட்டுருக்கு. உளுந்தாக கூடினாலும் பிடிபடாது. இந்த மா போட்டா உப்பு போடணும். இது வந்து நீங்கள் போட்டுட்டு வந்து அகப்ப வச்சு கிண்டி கொண்டு அனைவருக்கும் வணக்கம். நான் தாரகா சாமினி. இன்றைய நாள்ல வந்து எங்க உறவு கேட்ட ஒரு காணொலி தான் பகிர்ந்து கொள்ளப்படும். ஒரு குக்கிங் வீடியோ உண்டு. அது வந்து கமெண்ட்ஸ்லயே நீங்க பாத்துருப்பீங்களா? அப்ப அத வந்து நாங்கள் இன்றைக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிறோம். மதிய சமையலும் இன்றைக்கு எங்களுக்கு இல்ல. என்னென்னு சொன்னால் அப்பா இன்றைக்கு எனக்கு வேண்டாமாம், கொஞ்சம் உடம்பு சரியில்லையா, கடையில பாக்குறேன்னு சொன்னார். அப்ப சரி நாங்கள் இன்றைக்கு இந்த வீடியோவை செய்து இதை சாப்பிட்டே டீ ஆத்தி குடிச்சு விடுவோம். என்னன்னு சொன்னா மத்தியானம் பெருசா சாப்பாடு தேவையில்லை எங்களுக்கு. பொம்பளைகள் நாங்க வீட்டு தேவையில்லை. ஒரு நல்ல ஒரு டீ ஆத்தி இதை சேர்த்து சாப்பிட்டாலே நல்லா இருக்கும். இந்த சாப்பாடு வந்து எங்க ஃபேமஸ் சொல்லுங்க அப்போ? பருத்துறையில ஃபேமஸான ஒரு ஐட்டம் தான். நாங்கள் முன்னுக்கும் செய்திருக்கிறோம், நிறைய தடவை செய்து எங்களுக்கு நல்லா தான் வந்தது. அப்ப இன்றைக்கும் நல்லா வருமானு நம்புறோம். எங்கெண்ட சொந்தக்காரெல்லாம் வந்து இதை பிஸ்னஸாவே ஸ்டார்டிங்ல செய்திருக்கணும். அதோட வந்து இப்ப பொங்கல் வரப்போகுது தானே, இதை நீங்க வந்து பொங்கலுக்கு ஒரு நல்ல ஒரு இதா செய்யலாம், பலகாரமா செய்து கூட சாப்பிடலாம். இழுத்தடிக்காம என்னென்று சொல்லுவோம், இழுத்தடிச்சானோ இல்ல இல்ல தட்டவடை, பருத்துறை தட்டவடை என்று சொல்லுவேன். அத வந்து உண்மையிலேயே தட்டவடை வந்து நான் சின்னத்தைய கேட்டுதான் பழகினேன் செய்யறது. கேட்ட இஞ்சி ஒருக்கா வந்து சின்னத்தை தான் செய்தவா. அப்ப அவா சொல்லி தந்த முறையில எங்கண்ட குடிபூரல் குடிபூரலுக்கு செய்யணும். அவாவை கேட்டுதான் அந்த அப்பவே இந்த கேட்டு என்ன போடணும்னு அவாவை கேட்டு பழகி வச்சுட்டு அதுக்கப்புறம் கேட்கல. அப்பவே செய்யக்கூடிய கூடுதலா நான் சமையல் வீடியோண்டா ஆறு என்ன செய்தாலும் என்னென்ன சேர்க்கணும் கொள்ளின அதுல கொஞ்சம் மேல இருக்குது. சல்லிக்கு போனாலும் அங்க போனாலும் பெரியம்மா சமைக்க சோயாமிட்டு கறிவாண்ட நல்லா இருக்கு என்னென்று இது செய்தவான்னு சொல்லி அந்த கேட்கறாரு. எங்கிட்ட பெரியம்மா வந்து அவ்வளோ ஒரு சுவையா சமைப்பேன். நான் ஒருக்க பெரியம்மா வீட்டை போய் நின்றுன்னு சொன்னா வீட்டை வந்து அம்மாவுக்கு சொல்றேன், நீங்கள் அவ மாதிரி சமைக்க மாட்டீங்களா, அவ கோவா வரத்தா கூட பிடிக்கும். எனக்கு முதல் கோவா வர பிடிக்காது, சாப்பிடுற இல்ல. அங்க போன பிறகு அந்த கோவா வர பிடிக்கும். அப்படி அந்த ஒவ்வொரு ஆக்கள் கைப்பக்குவோம். அப்ப நாங்கள் வந்து நேரடியாவே தட்டவடை என்னென்ன பொருட்கள் தேவை, என்ன மாதிரி செய்ய போறோம் அப்படியே ஃபுல்லாவே காட்டிக்கொண்டிருக்கிறோம். அந்த ஆனா ஈஸியான ஒரு சாப்பாடு வந்து ஈஸியா செய்யலாம். பின்னேற நேரத்துல நீங்க செய்து போத்தல்ல போட்டு விட்டீங்கன்னு சொன்னா பிள்ளைகளுக்கு அவ்வளவு ஒரு நல்லம். நாங்கள் செய்து சாப்பிடுவோம். கூடுதலா இந்த சாப்பாடு வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பி விடுறது நல்ல நிறைய நாள் பாவிக்கலாம். சரி, நாங்க வந்து நேரடியா வீடியோக்குள்ள போவோம். எங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னம் எங்க சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி அது நீங்க எங்களுக்கு தரக்கூடிய ஆதரவாக இருக்கும். இன்னும் வந்து சாமினியாக்கா தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் சொல்லி அப்படியே காணொலிக்குள்ள போவோம். சரி, இப்ப நாங்கள் தட்டவடை செய்ய ஆரம்பிப்போம். தட்டவடை என்று சொன்னாலே மெயின் விஷயம் இதுதான். வெள்ளை உளுந்தா உடைச்ச உளுந்துல கழுவி தோல் நீக்கி வச்சுக்கிட்டாக்கு. கழுவி நல்லா ஊற விட்டு ஒரு 5 மணித்தியாலத்துக்கிட்ட வடிவா ஊற விட்டு கழுவி கொஞ்சம் வெள்ளையாவே எடுத்து வச்சிருக்கிறோம். 1-2 கருப்பு தான் தெரியுது பாருங்க, அதை எடுத்து வச்சிருக்கிறோம். மற்றது வந்து செத்தல் வந்து இது செத்தல் தூள்லாம் போடணும், இந்த இடிச்ச தூள். அப்போ நான் என்னென்னா இதை பச்சையாக அடிக்க உண்மையிலேயே இடிக்கலாம், கொஞ்சம் கஷ்டம். அப்போ அடுப்பு மூட்டைக்குள்ளே அதை இடித்து போட்டு செத்தல் தூளாக போடுவோம். மற்றது வந்து பெருஞ்சீரகம் தேவையான அளவு தான் இதில் கொண்டு வந்தேன், நான் மிச்சம் வாங்க இருக்குது. மற்றது வந்து சின்ன வெங்காயம் கட்டாயம், இதுக்கு சின்ன வெங்காயம் தான் போடணும். மற்ற கருவேப்பிலை நல்ல சின்ன சின்ன வட்டி இருக்குது, நல்ல வாசத்துக்கு தான் இந்த கருவேப்பிலை சூப்பராக இருக்கும். மற்றது கோதுமை வெள்ளமா கண்டையில கோதுமான்னு இது வந்து நான் நினைக்கிறேன் மைதா மாவுன்னு நினைக்கிறேன். நாங்க கூப்பன் மாவுன்னு சொல்லி கூடுதலா மைதா மாவுன்னு சொல்லிவினோம். அந்த மாவு வந்து ஒரு சுண்டு 2 கிராம் கணக்குல ஒரு 150 கிராம் வரும். மா 150 கிராம் வரும். உளுந்து வந்து 1/4 கிலோல அரைவாசி, அதுவும் 100-150 கிராம் தான் வரும். அப்படி அந்த கணக்குக்கு தான் எடுத்து வச்சிருக்கிறோம். அப்போ முதல்ல வந்து நாங்கள் இந்த செத்தலை இடித்து கொண்டு வந்துட்டு தான் இந்த மாவை தயார் செய்யலாம். மற்றது உப்பும் கட்டாயம் போடணும், தேங்காய் எண்ணெய் பொரிக்கிறதுக்கு, அதான் சைட் எடுத்து வச்சிருக்கிறோம். அப்போ செத்தலை முதல் வறுத்தெடுத்து இடித்து போட்டு இதை குழப்பம் என்ன
சரி பாருங்க, நான் மெயின் ஐட்டம் செத்தலையும் உப்பையும் சேர்த்தேன்டா. கல்லுப்பு தான் இருந்த தூளுப்பு இல்லை. செத்துல வறுத்து போட்டு உப்பையும் அதுக்குள்ளேயே போட்டு சேர்த்து அடிச்சு கொண்டு வந்திருக்கேன். நான் தான் முதல் இந்த வெள்ளை மாவோட கிளப்பம் இந்த நல்ல வடிவப்பட்டிருக்கு. வறுத்தா வறுத்தா வடிவடம் மற்ற கருவேப்பம் இல்லை. முதல்ல இந்த கண்ணாடி கிளாஸை கொண்டு நீங்க வச்சுட்டு வருவோம். கக்கட்டா அவர் எலும்பில தான் இப்போதைக்கு மறக்காம வையுங்க, நான் மறந்து போடுவேன். மற்றது வந்து வெங்காயத்தையும் போடுவோம். அவற்றை ஆசாண்டு கூப்பிடணும். பெருஞ்சீரகம் கட்டாயம் போடணுமா? சரி, இனி வந்து இந்த உளுந்தையும் போட போறோம். நீங்கள் உளுந்து அரைக்கலையோ? இல்ல இல்ல, இதுக்கு அரைக்கிறே இல்ல. பார்த்து பார்த்து தான் உளுந்து போடணும். உளுந்தாக கூடினாலும் பிடிபடாது. அது வந்து மா போட்டா உப்பு போடணும். அப்ப மிச்ச உளுந்த என்ன செய்ய போறீங்க? மிச்ச உளுந்த என்ன இதுக்கு போடலாம், தோசைக்கும் போடலாம். இல்லையண்டா திருப்பி இருக்கா இதை இன்னும் ஒரு வட்டம் குளத்தில் செய்து விடலாம். கையால மிக்ஸ் பண்ணுவோமே. பார்த்தீங்களென்றால் மா உளுந்து இந்த போட வண்டி எல்லாத்தையும் போட்டு நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் கையாலேயே ஒரு கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் பண்ணாலும் கையாலேயே மிக்ஸ் பண்ணுங்க. அப்போ தான் உப்புகள் எல்லாம் வடிவாக சேர்ந்து எங்களுக்கு ஒரு சுவையான தட்டை வடியாக கிடைக்கும். இதை வந்து கூடுதலாக நீங்கள் தைப்பொங்கல் வரப்போதில்லை, தைப்பொங்கலுக்கு கூடுதலான நாங்கள் பலகாரம் சேர்த்து படைக்கிறவர். நாங்கள் பலகாரம் என்ற பேரில் வடை தான் சுட்டு படைக்கிறோம். நாங்கள் அது வளமையாகவே ஒரு வடை சுட்டு படைப்போம். இப்படி நிறைய பலகாரங்களும் செய்து வைக்கலாம், சிலவும் குறைவு. உண்மையிலேயே இது இப்படியான சாப்பாடுகள் வந்து சின்னாக்கள்லேருந்து வெளியாக்கள் வரைக்கும் நல்ல வடிவாக சாப்பிடலாம். மற்றது வந்து ஒரு நிகழ்வுன்னு சொன்னால் இந்த தட்டை விட இப்போ கொஞ்சம் ஃபேமஸாக எல்லா இடங்கள்லையும் வைக்கணும். கூடுதலாக இந்த நிகழ்வுகையும் பலகார இதுகளுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தட்டை வடியும் சேர்க்கணும், கூடுதலான இதுகளில் சேர்க்கணும். அப்போ நாங்கள் அந்த முறையில் தான் இந்த தைப்பொங்கலை முன்னிட்டு செய்கிறோம். நாங்கள் தைப்பொங்கலுக்கும் இது நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் செய்யலாம். இன்னும் ஒரு 10 நாள் இருக்கு நினைக்கிறேன்னு. நான் 10 நாள் வருவேன், 10 நாளே குறைவுதான். அப்போ நீங்கள் தைப்பொங்கலுக்கு கட்டாயம் இதை செய்து போட்டு அப்படி இருக்குன்னு சொல்லி எங்களோட பகிர்ந்து கொள்ளுவோம். இப்போ நாங்கள் வந்து இதுக்கு தேவையான அளவு தண்ணியை விட்டு ஒரு நல்ல ஒரு மாப்பதத்துக்கு ஒரு கிட்டத்தட்ட சொல்ல போனால் சப்பாத்தி மாப்பதம் மட்டும் சொல்லலாம். இதுக்கு வந்து அவுக்கண்டு தண்ணியை விட்டுறாதீங்க. என்னென்னு சொன்னால் உளுந்துல ஈரத்தன்மை இருக்குமல்லோ, நாங்கள் ஒரு கொஞ்சம் தண்ணி விட்டாலும் அது ஊறி ஊறி கொஞ்சம் அந்த எங்களுக்கு நீத்து போடும், தண்ணி நீத்து போடும். அப்போ ஒரு கொஞ்சத்தை விட்டு குழச்சி பார்த்து பார்த்து தெளித்து விடுங்க. அதுக்கப்புறம் நான் இந்த கப்பில் ஒரு 3/4 வாசி எடுத்துட்டு 1/2 வாசி தான் விட்டேன். இனி பார்த்து பார்த்து தெளித்து விடப்போம். என்ன தண்ணி கூடிட்டு சொன்னா என்ன நடக்கும்? தண்ணி கூடிட்டுண்டா மா போடணும். மா போட்டால் எங்களுக்கு சரி. மற்றது வெங்காயம் மிளகாய் கடிவிடாட்டிலும் பிரச்சனை இல்லை, உப்பு பற்றன்னு பிழைச்சி போடும். எதுவுமே உப்பு இல்லா சாப்பாடு சாப்பிட்றோம்டா கொஞ்சம் கஷ்டம். என்ன ஆனா வெறுஞ்சோறு நாங்களும் உப்பு இல்லாமலும் சாப்பிடுவோம். ஏன் நீங்க வெறுஞ்சோத்துக்கு வந்து வெறுஞ்சோறு மட்டுமே சாப்பிடுறீங்க? சோறோட தேங்காவும் சீனியும் போட்டு சேர்த்து சாப்பிட்டு பாருங்க, உண்மையா நல்லா இருக்கு. எங்கண்ட உறவுகள் ஒரு சிலர் அப்படி சாப்பிடுறது. தேங்காய் சீனி போட்டோம் எனக்கு தெரியும். எங்கட அம்மாவும் சாப்பிடுறோம் சில நேரம். சம்பலோட சாப்பிட்றோம். சம்பல் அது விளமையாக இல்லைன்னு சாப்பிடணும். அதுவும் பழைய சோறு சம்பலும் ஒரு கருவாட்டும் சுட்டு பக்கத்துல வச்சு வாசத்துக்கு வச்சிருந்தா சும்மா அந்த மாதிரி இருக்கும். நான் சில நேரம் செய்து கொடுப்பேன். நான் சாப்பிட்றது குறைவு. அன்றைக்கு ஒரு நாள் பழஞ்சோறு இருந்துச்சு. சரி அம்மா சொன்னா குளை சாப்பிடுவோம், நல்லா இருக்கும். அன்றைக்கு அப்புறம் பழஞ்சோறு குடித்தது. இன்றைக்கும் அம்மா குளச்சோ நான் கொஞ்சம் உடல் நிலை விளைச்சி போச்சு. பழஞ்சோறு சாப்பிட்டா உடம்பு வந்து நல்ல குளிர்மையா இருக்கும். குளிர்மையா இருக்கும். ஆனால் புதுசா சமைச்சு சாப்பிடுற சோறை விட அந்த பழைய சோறுல ஒரு ருசி இருக்கு. அது உணர்ந்தாக்களால மட்டும்தான், சாப்பிட்டாக்களால மட்டும்தான் அதை உணர முடியும். எது பிடிச்ச சாப்பாடுன்னு கேட்டாலே பழைய சோறும் சம்பலும் அப்படின்னு சொல்றாங்களும் இருக்கிறேன்.
உண்மையா இருக்கு. அப்ப சரி, எனக்கு ஹாஸ்டல்ல இருக்க சோறு சம்பல் அப்பளம் பிடிக்கும், ஆனா பழஞ்சோறு எனக்கு பிடிக்காது. உண்மையா நீங்க சாப்பிட்டு பாருங்க. எனக்கு உண்மையிலேயே முதல் வந்து எங்கள்ட பெரியம்மா குழைக்கிறவா என்ன குழைச்சி போட்டு ஒரு உருண்டை அது வாங்கி சாப்பிட்ட அனுபவம் இருக்குது. எங்கண்ட வீட்டுல வந்து கொஞ்சம் அப்பாவும் பழைய சாப்பாடு சாப்பிடுவேன். அப்பாவுக்கு சமைங்க அந்த கொஞ்சம் பிரச்சனை, வயிறு பிரச்சனையால அப்ப அம்மா அளவோட சமைச்சு இரவோடையே கூடுதலா முடிஞ்சிடும். மிச்சம் இருந்தா இரவும் நாங்கள் சோறு தான் சாப்பிடுறது. முந்தி அம்மா அப்பா சோறு சாப்பிடுறோம், எங்களுக்கு தார இல்லை. இப்ப அண்டைக்கு மிஞ்சி கிடந்தது குழச்சி போட்டு நானும் அம்மாவும் மட்டும்தான் சாப்பிட்டாங்க. உண்மையா அவ்வளவு நல்லா இருந்தது. மிரக்கறி தான் இன்னும் நல்லா இருக்கு. அந்த விரத நேரங்கள்ல அடுத்த நாள் வச்சு சாப்பிடுறோம், அப்படியெல்லாம் நாங்க சாப்பிட்டு இருக்கோம். அதெல்லாம் எனக்கு மச்சம் இதுவரைக்கும் நான் பழைய சாப்பாடு குழச்சி சாப்பிடல. ஆனா வெறும் சோத்துக்கு சம்பளம் அப்படி பழைய சோறுக்கு சம்பல் கருவாடு அப்படின்னு சாப்பிடுறோம். ஆனா மரக்கறியோட பழைய சோறு குழச்சி சாப்பிடுவேன். நீங்க பழம் இறைச்சிக்கறியும் பழம் புட்டும் குழைச்சிட்டு சாப்பிட்டு பாருங்க. அதுகள் எல்லாம் ஒரு விதமான ருசி. ஆனா பழைய சோறு பழைய சோறை போல ஒன்று வராண்டு நீங்க சொல்றீங்க. சரி பாரு, நல்ல வடிவா மாறடி ஆயிடுச்சு. இது வந்து ஊற விடணும், அப்படி புளிக்க வைக்கணும் அப்படி என்ற ஒரு கட்டாயமே இல்லை. இதை வந்து இப்போ நாங்கள் வடிவாக குழைச்சிட்டோம் இல்லோ, அப்படியே கொஞ்சம் நேரம் அமர்த்தி குழைக்க போகிறோம் பிடி வர்றதுக்காண்டி. குழைச்சி போட்டு ஒரு பெட்டியை தட்டோ இல்லாட்டி எங்களுக்கு கூடுதலாக வாழையில தான் நாங்கள் வாழையில வச்சு பிடிக்க போகிறோம். பெரிய தட்டு இருக்கிறாக்க பெட்டியை தட்டில் எழுத்து போட்டு அந்த சைஸுக்கு ஒரு இது ஒரு மூடியோ இது ஒரு கிண்ணமோ இது வச்சு இப்படி தான் நச்சுக்கு அந்த அச்சை போட்டு போட்டு எடுத்து அடுப்பில் போட்டு பிடிக்கச்சு. என்ன அம்மா எங்க? அம்மா எங்க? அம்மா எங்க? டித்திக் எங்க? டித்திக் அத்தே அப்பா அங்க? அப்பா அப்பா சாப்பிட்டுட்டீங்களே? கேக் இருக்குங்க. சாப்பிடுங்க சாப்பிடுங்க, உடைச்சு அதுதான் உடைச்சு சாப்பிடுங்க. உடைச்சு தர தாங்க, உடைச்சு தரல தாங்க, உடைச்சு தரல. சரி, நான் வந்து மாவை 3 உருண்டைகளாக உருட்டி எடுத்து வச்சிருக்கேன் என்று சொன்னால் அந்த இந்த ஒரு அளவான தட்டு தான் எடுத்து நான் அப்போ வேற உருண்டையாக போட்டு இதுலேயே அவத்தி பிடிக்க போகிறோம். இந்த சைஸ் அளவு தான் வெட்டப்போம் எங்கள்கிட்ட சில்வர் ஆளை. இதுக்கண்ட அச்சு எங்கள்கிட்ட இல்லை. அப்போ நாங்கள் கிடக்கிறத கொண்டும் பயன்படுத்தலாம். இல்லாட்டி ஒரு போத்தல் மூடி இருந்தாலும் அந்த மூடியாலும் நீங்கள் வெட்டலாம். சரி, முதல் வந்து தட்டுக்கு கொஞ்சம் தாராளமாக தான் எண்ணெய் பூசணும். ஏனென்று சொன்னால் இப்போ இந்த வட்டி எடுக்கிறது கஷ்டமாக போயிடும். அதே மாதிரி இந்த மாவுக்கும் ஒரு சொட்டு பூசணும். அது சொட்டு சும்மா அதே மிச்சம் பெற மாட்டேன். நீங்கள் உளுந்து வந்து எத்தனை மணித்தியாலம் ஊற விட்டு நீங்கள் சொன்னீங்களா? 5 மணித்தியாலம். 5 மணித்தியாலம் இடையிடைக்க குதர்க்கமான வழிகளை கேட்கக்கூடாது. ஞாபகம் இல்லை நீங்க சொன்ன ஞாபகம். சில வள சொல்லலும் தெரியாது, எனக்கு சொன்ன ஞாபகமா கிடக்கு. அப்ப சொன்னா சரி. சப்பாத்தி கல்லன்னு சொன்னா இன்னும் பெட்டர். இல்ல இங்கிலீஷ் ஓரளவுக்கு தெரியும், கதைக்கிறேன். என்னன்னு சொன்னா நாங்க தமிழ்ல கதைச்சா உண்மையிலேயே சிறப்பு. அதுக்காண்டி முக்கியமான இடத்துக்கு மட்டும் அங்க நீங்க கொஞ்சம் சேர்க்கிறது தான். பின்ன இங்கிலீஷ்காரோட சாமினியாக கதைச்சிருக்கிறான். பின்ன தரோவா தரோ சிங்களம் கதைப்பீங்களோ? சிங்களம் எழுதுவேன், கதைக்க மாட்டேன். திதிக்கின்ற அப்பா நல்லா அவையில் இந்த கட்டர்ல போய் நிக்கிறார்கள். கூடுதலா இன்னும் ஒரு 2-3 மொழி பழக வீணா வழியில வேலை கிந்தி மொழி கதைக்க கேட்க ஆசையா இருக்கு. நான் ஒரு சிலர் கிந்தி கதைப்பினம் அது கேட்க ஒன்றும் விளங்காதான். நான் அதை கேட்கல. சரி, எனக்கு தெலுங்கு விளங்கும் தெரியுமா? தெலுங்கு ஓரளவுக்கு மலையாளம் விளங்கும் சில பேருக்கு. மலையாளமோ தெலுங்கும் தெரியல. மலையாளம் தானே. எங்கண்ட தமிழோட ஒத்து போகும். அப்ப அது மலையாளம் தான். அதாலதான் விளங்கும், மற்றும்படி இல்லை.
நல்ல பிளானிங்கா செய்கிறீங்களே. நாங்கள் முதல்ல வீடியோ போட்டிருப்போம், அதை பாருங்க. அதுல வந்து நானும் முஸ்தாக்காவும் தான் ரொட்டி மாதிரி தான் அது நாங்கள் கையிலேயே பிளான் பண்ணி செய்வோம். அப்ப நீங்க இது சொல்லித்தரல தானே? நீங்களா முயற்சியில் எடுக்கும். பார்த்தீங்களா, இது நல்ல கணக்கா வந்திருக்கு. அதுக்கு நீங்க பூசினீங்களா? அதுக்கு தேவையில்லைன்னு சொன்னா அந்த மாவுக்கும் பூசினா தட்டுக்கும் அதாவது தேவைப்படாது. இது கொஞ்சம் நல்ல வடிவான வட்டமா வருது, கணக்கா வருது. மொத்தமா போட்டுவேன், கொஞ்சம் மொத்தமா போட்டு போடாங்கிறக்கு ரெண்டாயிக்கிடுவோம் எல்லாத்தையுமா. இல்லை, அதுகள் கொஞ்சம் செரிஞ்சால வந்து கொஞ்சம் மொத்தமாயிடுச்சு. உங்கள்டா வேறு அதான் நடக்க போகுது. இது பார்த்தீங்கன்னா இல்லை மெல்லிசா கிடக்கு. என்ன வட்டமா வராது, இல்லை வடிவா வராது. என்ன இது நிறைய நாள் வைக்கலாதான், நாங்க தான் சாப்பிடுறோம். அளவத்தான் நாங்க செய்தது. என்ன நிறைய நாள் வைக்கலான்னு என்ன சொல்றீங்க? இப்ப நாங்க செய்யறது வந்து இது 1 மாசத்துக்கு மேலே வச்சு பாவிக்கலாம், இல்லைன்னு சொல்லல. நாங்க கொஞ்சம் மொத்தமா செய்தோம்னு சொன்னா பழுதா போடணும். சரி, இந்த அளவுக்கு பாருங்க, நல்லா விடுவா. இந்த மாதிரி தான் பிடிச்சி எடுக்கிறது. மிச்சத்தை வந்து அம்மா பிடிச்சி தருவா, நாங்கள் சுட போறோம். சரி, எண்ணெய் வடிவா கொதிச்சு நாங்கள் ஒரு கட்டம் டெஸ்டிங் போட்டு எடுத்து பார்த்துட்டோம். என்னென்று சொன்னால் ஒருவேளை வெடிப்பா வருதோ என்னமோ என்ற ஒரு சந்தேகத்துல போட்டு எடுத்துட்டோம். சரி, இப்ப நாங்கள் போடுவோம். தட்டை கொண்டு அவ மாட்டா கொடுங்க. இது வந்து நீங்கள் போட்டுட்டு வந்து அகப்ப வச்சு கிண்டி கொண்டு இருக்க கூடாது. தானா கொஞ்சம் மேல் எழும்பி வரும். இது இடைக்கு முதல் கட்டம் பொறிச்சு காட்டுங்க. சாரா பொறிச்சு எடுத்தவா பதால காட்டுக்கு. சரி சரி, இப்ப அந்த உண்டு வந்துருக்கு பாருங்க. இது பாருங்க, ஆக நிறைய போட்டா ஒட்டிடும். நான் அதான் முதல் கட்டம் 5 6 தான் போட்டேன். இப்ப நீங்க கொஞ்சம் கூட போடுறீங்க. இப்ப சரி, அது என்ன அம்மா தான் பிடிச்சவா நல்ல தட்டையா பிடிச்சிருக்கிறான், நல்ல மெல்லிசா. அப்ப இது ஒட்டா வரும் தான். லைட்டா ஆட்டல் போட்டு விடணும் திருப்பியா, இல்லாட்டி இப்படியே கிடந்து கறியும் போடும். அப்ப வைக்காதீங்க. உண்மையிலேயே புதுசா சமையல் செய்யறாங்களுக்கு தெரியாதுதானே. வீடியோக்களை பார்த்து செய்யறாங்களுக்கு நாங்க பொய்யா சொல்லக்கூடாது. கொண்டு பிச்சு கொடுங்க, பழுதா போயிடும். அவ்வளோ சொத்தங்க இருக்குது என்ன. இனிமே இருக்கு நிறைய நேரம் வெளியே எரிப்பிலாம் விடணும். அப்பதான் அந்த உள்ளுக்கு சில நேரம் நாங்கள் இப்படி மிஷின்ல பிடிக்கிற மாதிரி இல்ல தான் மொத்தங்கள்லாம் வரலாம். அப்ப கொஞ்சம் மெல்லி எரிப்பில் இருக்குமெண்டா நல்ல வடிவம் உள்ளுக்கு எல்லாம் அமைஞ்சு அப்படியே கடிக்க நொறுக்கண்டு அதான் இந்த வடை பருத்துற வடைன்றாலே அப்படியே அப்படி நல்ல சூப்பரா இருக்குமே. கடையில வேண்டி சாப்பிட்டு இருக்கேன் கூடுதலா. எங்க இலங்கையில எங்க இருக்கிறார்களும் வந்து பருத்துற வடையண்டா அது ஒரு தனி விருப்பம். பருத்துறக்கே ஃபேமஸ். அதே மாதிரி அந்த ஓடக்கரப்பம் ஓடக்கரப்பம் சின்னாங்களுக்கு எல்லாம் வாங்கி கொடுக்குறது வெள்ளையப்பம். அது அவியல் வந்து நிறைய காலமா அங்க செய்து வரையணும். அந்த ஒரு பெட்டி கடையல்ல வாய் ஒன்று துடிக்குது பார்த்த நீங்க. அம்மா சாப்பிடு கேக்கு தீதி ஒரு கட்டம் சாத்தி எடுத்து போட்டா அப்ப வாங்க தீத்தையில. ஆனா டித்திக்கும் தெரியும் இந்த சாப்பாடு கொடுக்க மாட்டேன், மிக்சர் எல்லாம் கொடுக்க மாட்டேன். பிஸ்கெட் ஒரு வந்து கொடுப்பேன், சொன்ன மற்றவனும் கொடுக்க மாட்டேன். நேற்று வச்சு வாழைப்பழத்தோட போட்டி நடந்தது. ஒரு வாய் பிடிக்காது வாழைப்பழம். ஆனா குடுக்க என்ன செய்யறேன்னு நக்கினவா அண்ணாதார ரெண்டு
வாரண்டவா இல்ல இப்போ சரி பாத்தீங்களன்னு சொன்னால் நல்ல வடிவாந்தா முடியெல்லாம் அடங்கி வந்துட்டு நான் எடுக்கிற கட்டத்துக்கு வந்துட்டு இப்போ வந்து நல்ல வடிவா எண்ணெய வடிகட்டி போட்டோம். இதுல வந்து எண்ணெய் கூடுதலா நிக்காது வடையிலையோ நாங்க நோய் எடுக்கலாம் பாருங்க. எடுத்து போடையே உங்களுக்கு அந்த சத்தத்தை பாத்தீங்களா? அதுதான் பருத்துற வடை இந்த ஸ்பெஷல் அந்த சத்தம். ஆனா கடையில வந்து இன்னும் மெல்லிசா பிடிப்பினோம். என்னன்னு சொன்னா அவன் மிஷினால பிடிக்கிறதோ என்னமோ தெரியல, நல்ல மெல்லிசா வரும். இதுவும் வந்தா நம்ம ஒரு முறை தான் கிடக்குது. தேரகா சுட்டு வச்ச நாளும் போட்டு வாய்க்குள்ள. ஆனா எல்லாம் கணக்கா வந்துருக்கு தெரியுமா? சொட்டு உப்பா கிடக்குது டீயோ பிளேண்டியோட சாப்பிட அதுவும் உண்மையிலேயே நல்லா இருக்கும். அதுக்கு அடுத்து சொல்லி கொஞ்சம் உப்பு போட்டுனா இது வந்து நல்ல வடிவா சூப்பரா பார்த்தீங்களா? இதுக்கு போட தெரியுது. பிச்சும் காட்டுவோம். இப்ப நான் ஆற முடியும் உடனே நம்ம பிச்சா கொஞ்சம் அந்த உள்ளுக்கு இதாகத்தான் வேணும். பிக்கேக்க நல்ல ஆற முடியும்னு சொன்னா அந்த சத்தம் கேட்கும், கடிச்சும் காட்டும், நொறுக்கண்டு கேட்கும். சரி, இதே முறையில வந்து நீங்கள் இந்த வடியை சுட்டு சாப்பிட்டு பாருங்க. மிச்சத்தை நாங்கள் போட்டு எடுக்க போறோம். என்ன பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து நெல்லை வடிவா தட்டப்பட சுட்டு எடுத்து வச்சிருக்கோம். இதோட ஒரு பிளேண்டி ஆற்றி குடிக்க இன்றைய மதிய நேர உணவும் ஆகிடும். அதே நேரம் வந்து எங்கள்ட சப்ஸ்கிரைபர் எங்கள் உறவு கேட்டதையும் வந்து நாங்கள் செய்து காட்டியிருக்கிறோம். இது எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உண்மைக்குமே வந்து இது பாருங்க, நான் வந்து முடிச்சு காட்டுறேன். எவ்வளோ சத்தங்க அவ்வளோ ஒரு சுவையாகவுமே வந்து இருக்குது. இதே மெத்தடில் நீங்கள் வந்து செய்து பாருங்க, நல்லா இருக்கும். சரி, நல்ல வடிவா தட்டை வடையெல்லாம் சுட்டுட்டு வீடியோ முடிக்கிற கட்டத்துக்குள்ள வந்துட்டோம். இதே முறையில வந்து நீங்களும் தட்டை வடையை செய்து பருத்துற தட்டை வடை அதுதான் ஃபேமஸ். பருத்துறைன்றதான் அந்த ஒரு தட்டை வடைக்குள்ள உண்டான ஸ்பெஷல் பருத்துற தட்டை வடையை நீங்களும் செய்து உங்களோட வீட்டுல சாப்பிட்டு பாருங்க. எந்த நாட்டுல இருந்தாலும் சாப்பிடுங்க பருத்துற தட்டை வடை என்று சொல்லி. உண்மையிலேயே நல்லா இருக்கும். இலகுவான முறை. எங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு அரை மணித்தியாலம் தான் இவ்வளவும் பொறிச்செடுக்கிறதுக்கு பிடிச்சது. இவ்வளவும் செய்து பொறிச்செடுக்க உண்மையிலேயே அரை மணித்தியாலம் தான் பிடிச்சது. நல்ல சுகமான அலுவல். நாங்கள் 1.5 துண்டு மாவாக்கு எடுத்துனாங்க. உளுந்து கூட்டிட்டு சொல்லி கொஞ்சம் கலந்துனாங்க. அப்ப ஒரு 50 கிட்ட வந்திருக்கும் வடை. 50 கிட்ட வரும். நல்ல சுவையா இருக்கு. சுட சுட பெருசா பலகாரங்கள் சாப்பிடுறதுல நம்ம வடை சாப்பிடுறோம். என்ன நான் கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்தேன்னா உப்பு காட்டி உப்பு குடினாலும் பிரச்சனை இல்லை, குறைஞ்சால் கூடவும் கூட குறையவும் கூடாது. அதுக்காண்டி தான் பார்த்தேன்னா சரி, இதோட நாங்கள் இந்த வீடியோ முடிச்சுக்கோம். ஓகே, நாளை தினம் சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள் என்றென்றும் உங்கள் அன்புடன் தாரகா மற்றும் சாமி. எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனை கொடுத்து அது நீங்கள் எங்களுக்கு தரக்கூடிய ஒரு ஆதரவாக இருக்கு. நாளை சந்திப்போம். நன்றி உறவுகளே.